தென்காசியில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல் விடுத்தார். ஏதோ நாங்கள் மேடையில் கத்துகிறோம், உங்களுக்காகவா எங்களுக்காக என்று நிறுத்தி விடாதீர்கள். உங்கள் வாக்குகளை பறிப்பதற்கு துடிக்கிறான் மோடி. அவன் ஒரு இன்னொரு நரகாசுரன். அவனை தீர்த்து கட்டினால்தான் தமிழ்நாடு நன்றாக இருக்கும். ஆகவே ஒன்று சேருவோம், வெற்றி காட்டுவோம் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வழங்க வந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். திமுக நிர்வாகியின் பேச்சுக்கு தமிழக பாஜக தலைவர் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். உலகம் போற்றும் தலைவருக்கு மரியாதை, மேடை நாகரிகம் இல்லாமல் கொலை மிரட்டல் விடுத்திருப்பது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது என கூறியுள்ளார். திமுக மாவட்ட செயலாளரின் கொடூர பேச்சை உடனிருந்த தென்காசி எம்பி ராணி ஸ்ரீகுமார், சங்கரன்கோயில் எம்எல்ஏ ராஜா ஆகியோர் தடுக்காமல் மௌனமாக இருந்துள்ளனர். இது ஒட்டுமொத்த திமுகவின் வன்முறை போக்கையும் வன்மத்தையும் காட்டுகிறது. பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வரும் நிலையில் அவரது பாதுகாப்பை அச்சுறுத்தும் வகையில் பேசியுள்ள தென்காசி திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலனை கைது செய்ய வேண்டும் என்று நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார்.